Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillahir Rahmanir Rahim. Allahumma salli ala Muhammadin wa ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Allahumma barik ala Muhammadin wa ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليما رقيبا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما الحمد لله. அன்பார்ந்த சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்றைக்கு பேச்சின் ஒழுங்குகள் பற்றி நான் உங்களிடம் பேச விரும்புகின்றேன். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகள் அது நல்ல வார்த்தைகளாக அது என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதிலும் மற்றவர்களை, அதாவது மற்றவர்களுடைய மனசை காயப்படுத்தாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், நல்ல வார்த்தைகளை கொண்டு நம்ம பேச வேண்டும். நல்ல வார்த்தைகள் பேசுவது கூட ஒரு தர்மமாகும். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். அத்தியாயம் 33 வசனம் 75 சொல்லி காட்டுகிறான். நம்பிக்கை கொண்டோரை, அதாவது நம்பிக்கை கொண்ட ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்போதுமே அஞ்சி நடக்க வேண்டும். நேர்மையான, அதாவது நல்ல வார்த்தைகளை கொண்டு நம்ம என்ன செய்யணும், பேச வேண்டும். அப்படிங்கிறது இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல அத்தியாயம் 35 வசனம் 10 அல்லாஹ் என்ன செய்யறான், கூறுகிறான். அதாவது யாராக இருந்தாலும், அதாவது நம்ம ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, கண்ணியத்தை நாடினால் அந்த கண்ணியம் யாருக்குரியது, அல்லாஹ்வுக்கே அது உரியதாக இருக்கிறது. அதே போல தூய்மையாக நம்ம பேசுவது அவனிடமே அது என்ன செய்யும், மேலோன்றி செல்லும். நல்ல வார்த்தைகள் பேசுவது அது என்ன செய்யும், உயர்த்தும். தீய எண்ணமுடைய காரியங்களில் சூழ்ச்சி செய்பவருக்கு அது என்ன செய்யும், வேதனையைத்தான் கொடுக்கும். அவர்களின் சூழ்ச்சியை அவர்களை என்ன செய்யும், அழித்து விடும். ஒருவர் தன்னுடைய செல்வத்தை தர்மம் செய்வதற்கு, அதாவது ஒருவர் ஒரு பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த தர்மத்திற்கு சமமாவது எதுனா நம்ம நல்ல வார்த்தைகள் பேசுவதாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்கோ, சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்வது நம்மளுடைய கடமையாகும் அப்படின்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இவர்களுடைய நீதி செலுத்துவதும், அதாவது இருவருடைய நீதியை செலுத்துவதும் என்ன செய்யும், தர்மமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருவர் அதாவது வயசானவங்க வாகனத்தில் ஏறி அமர நம்ம உதவி செய்வதும் அது ஒரு விதத்துல என்ன செய்யும், தர்மமாகும். அதே போல அவங்களுடைய பொருட்களை நம்ம அந்த கார்ல ஏற்றுவது கூட ஒரு தர்மமாகும் என்று சொல்லப்படுகிறது. நல்ல இனிய வார்த்தைகள் பேசுவது கூடலும் ஒரு தர்மம் தான். அதே போல ஒருவர் நம்ம பள்ளிக்கு நம்ம ஒவ்வொரு 8 வைக்கிறோம்ல, அதுவும் என்ன செய்யும், தர்மமாகும். அதே போல நம்ம போகக்கூடிய வழியில தேவையற்ற பொருட்கள் கிடக்கும் போது அதை நம்ம எடுத்து அப்புறப்படுத்துறோம்ல, அதுவும் நம்மளுக்கு தர்மமாகும் அப்படின்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரியில் இந்த ஹதீஸ் 2989வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்ன செய்திருக்கு, இந்த ஹதீஸ் பதிவிடப்பட்டுள்ளது. அதே போல ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை காணும் போது என்னுடைய கண் என்ன செய்து, குளிர்ச்சி அடைகிறது. அதே போல உங்களை
நான் பார்க்கும்போது என்ன செய்யுது, என் உள்ளம் வந்து மகிழ்ச்சி அடைகிறது என்று அவங்க சொல்லிட்டு சொல்றாங்கோ. எனக்கு அனைத்து பொருட்களை பற்றியும் நீங்க வந்து எனக்கு சொல்லித்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சஹாபி வந்து கேட்குறாங்கோ. அப்ப அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கோ, நீ அனைத்து பொருட்களும் எதனால் படைக்கப்பட்டது, நீரினால் படைக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல எந்த காரியத்தை நான் செய்தால் நான் சொர்க்கம் செல்வேனோ அந்த காரியத்தை நீங்க எனக்கு கட்டுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி என்ன செய்யறாங்கோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்கோ. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க அந்த சஹாபிட்ட, நீ சலாத்தை பரப்பு, அதே மாதிரி நல்ல சொற்களை கொண்டு நீ வந்து மற்றவர்களிடம் என்ன செய், பேசு, உறவுகளை வந்து நீ வந்து இணைந்து வாழு, அதாவது உறவுகளை வந்து பேணி வாழு, மக்கள் உறங்கும் நேரத்தில் நீ வந்து என்ன செய், தொழுது அல்லாவிடத்தில் வந்து சாந்தி அடை, நீ எவ்வளோக்கு நீ தொழுது அல்லாவிடத்தில் நீ அமைதி பெறுகிறையோ அதை நீ சொர்க்கத்தில் நுழைவாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த சஹாபிட்ட வந்து என்ன செய்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் அஹமதுல 10399 ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து என்ன செய்து பதிவிடப்பட்டுள்ளது. நல்ல பேச்சு நரகத்திலிருந்து மனிதர்களை என்ன செய்யும், காக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. நல்ல பேச்சுக்கள் மட்டும் சொர்க்கத்தை மாத்திரம் வந்து என்ன செய்யாது, பெற்று தராது. கடும் வேதனையான நரக நெருப்பில் இருந்து நம்மளை வந்து என்ன செய்யும், அந்த நல்ல சொற்கள் வந்து காப்பாற்றும், காப்பாற்றக்கூடிய பாதுகாப்பான கேடயமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல பேச்சுக்களை பேசி நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள். அதாவது மேலும் என்ன சொல்றாங்கோ, பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டையாவது, அதாவது ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு சிறிய பாகத்தை நம்ம தர்மம் செய்தாவது நம்ம வந்து என்ன செய்யணும், நரகத்திலிருந்து நம்மளை வந்து என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளணும். அதுவும் இல்லை என்றால், அந்த பேரித்த பழம் கூட நம்மள்ட்ட இல்லை என்றால் என்ன, நல்ல இனிமையான சொற்களை கொண்டு நம்ம பேசி நரகத்திலிருந்து நம்மளை வந்து என்ன செய்யணும், காப்பாற்றி கொள்ளணும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்திருக்காங்க, கூறியிருக்காங்க. அறிவிப்பவர் அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரியில 6023வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து என்ன செய்து பதிவிடப்பட்டுள்ளது. அப்போ அதே போல நம்ம வந்து ஒரு வீதியில போறோம், வீதியில நல்ல வார்த்தைகளை வந்து நம்ம என்ன செய்யணும், எப்பவுமே வந்து என்ன செய்யணும், பேச வேண்டும். தீய பேச்சுக்கள் பொது இடங்களில், அதாவது மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு கூட்டமா ஒரு இளைஞர்களோ இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சிறப்பமான மக்களோ வந்து என்ன செய்வாங்க, பேசும்போது என்ன செய்வாங்க, கெட்ட வார்த்தைகளை அவங்க வந்து என்னது ஜாலிக்காக என்ன செய்வாங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுவது இருக்கும். அது வந்து என்ன செய்யும், மிகவும் மோசமானதாக இருக்கிறது. பொது வீதிகளில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் போது என்ன செய்வாங்க, கெட்ட வார்த்தைகளை காதுகள் அதாவது செவிகள் கூசுகின்ற அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அது வந்து நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி வீதிகள்ல பேசவே கூடாது. சந்தோஷத்திற்காக தெருவில் கூடியிருக்கும் இளைஞர்களிடத்தில் இது போன்ற வார்த்தைகள் வந்து என்ன செய்வதுண்டு, சொல்வதுண்டு. இது பொதுமக்களே வந்து என்ன செய்யும், மிகவும் பாதிக்கும். ஏன்னா போகக்கூடிய வழியில இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசும்போது அடுத்த மக்கள் கேட்கும்போது அவங்களுக்கு மனசு வந்து என்ன செய்யும், பாதிக்கும். இதே கருத்தில் கொண்டு தெருக்களில் அமர்ந்திருப்பவர் நல்லதையே பேச வேண்டும், இல்லாவிட்டால் அந்த இடத்தை வந்து என்ன செய்யணும், இடத்தை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் வந்து என்ன செய்யுது, வன்மையாக கட்டளை இடிக்கிறது. அதே போல நாங்கள் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கின்றோம், அது அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை பாதையில் ஏன் பாதையில் நீங்கள் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து நல்ல வார்த்தைகளை பேசுதோம், அது இல்லாமல் எங்களுக்கு தெரியாததை நாங்கள் தெரிந்து கொள்ளுவோம் என்று அவங்க வந்து சொல்லும்போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, அந்த நீங்க உங்களுடைய உரிமையை நீங்க வந்து என்ன செய்யணும், கொடுக்கணும். பார்வையில் தாழ்த்துவதும் சலாமிற்கு பதில் இருப்பதும் அழகிய முறையில்
பேசுவது அதற்குரிய உரிமையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிக்காங்க. அதாவது நீங்க வந்து யாரையாவது கண்டா சலாத்துக்கு பதில் சொல்வதும் அழகிய முறையில் அவங்கள்ட்ட அழகிய முறையில் பேசுவதும் தான் அதனுடைய உரிமையாகும் என்று சொல்லியிருக்காங்க. இதை அறிவிப்பவர் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் வந்து 4365வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவிடப்பட்டுள்ளது. பிறரை சந்தோஷப்படுத்தி நாமும் அதாவது அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நாமளும் மகிழ்ச்சி அடைவதற்காக என்ன செய்வோம், நகைச்சுவையாக எல்லாத்திலையும் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். அது வந்து பேசுவது என்ன செய்யணும், தப்பில்லை. ஆனா வார்த்தைகள் பிற அடுத்தவங்களை வந்து புண்படுத்தாமல் நம்ம வந்து என்ன செய்யணும், அவங்கள்ட்ட ஜாலியா பேச வேண்டும். நல்ல வார்த்தைகளை கொண்டு, அதாவது இனிமையான வார்த்தைகளை கொண்டு அவங்களை நம்ம வந்து என்ன செய்யணும், சந்தோஷப்படுத்தணும். அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அப்துல்லாஹ் என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவரை வந்து எல்லாரும் என்ன செய்வாங்கோ, அதாவது கழுதையினுடைய புனைப்பெயர் வந்து ஹிமார் என்று புனைப்பெயரை வச்சு அவங்கள வந்து என்ன செய்வாங்க, எல்லாருமே வந்து அழைச்சிட்டு இருந்திருக்காங்க. அவர் வந்து என்ன செய்வாரு, அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து எப்பவுமே அவங்க வந்து என்ன செய்வாங்களாம், சிரிக்க வைப்பாங்களாம். இதை அறிவிப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரியில 6780வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவிடப்பட்டுள்ளது. நாவை பாதுகாப்பதே ஒரு முக்கிய அம்சமாக இஸ்லாம் வந்து என்ன செய்து கருதுகிறது. அதாவது நம்ம நாவை வந்து பேணணுங்கிறத வந்து இஸ்லாம் வந்து என்ன செய்து கருதுகிறது. ஒரு மனிதன் நாவை அதிகமாக நம்ம வந்து என்ன செய்யணும், நாவை பேண வேண்டும். ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம், உங்களுக்கு பிறகு யாரிடம் நாம் வந்து விளக்கம் கேட்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லித்தாங்கோ. அதாவது உங்களை இல்லாம வேற யார்கிட்டையும் கேட்காத அளவுக்கு என்னுடைய விளக்கமான ஒரு விஷயத்தை நீங்க வந்து என்ன செய்யுங்க, சொல்லித்தாங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அல்லாஹ்வே அவங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருக்காங்க, அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று அதில் நீ நிலைத்து நில். அல்லாஹ்வை நான் எப்போதும் நம்புறேன், அதுல வந்து நீ உறுதியா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்தாங்கோ, அந்த மனிதருக்கு சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அந்த மனிதர் திரும்பவும் அல்லாஹ்விடம் தூதரிடம் கேட்கும்போது அவங்க கையை காட்டி என்ன செய்திருக்காங்க, உன் நாவை சுட்டி காட்டி உள்ளார்கள். அப்ப நாவை நம்ம அந்த அளவுக்கு பேணணுங்கிறத வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்திருக்காங்க, இந்த விஷயத்தின் மூலம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதை அறிவிப்பவர் சுஃபியான் பின் அப்துல்லாஹ் ரலி. நூல் அகமதுல 19341 ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து என்ன செய்து பதிவிடப்பட்டுள்ளது. அல்லாஹ் வந்து தன் திருமறையில் கூறுகிறான். அத்தியாயம் 17 வசனம் 52, தேவையற்ற பேச்சுக்கள் பிரிவினையை உண்டாக்கும். அதாவது நம்ம 4 பேர் இருந்து பேசும்போது தேவையற்ற பேச்சுக்கள் பேசும்போது அது என்ன செய்யும், சண்டையில வந்து முடிஞ்சிரும். அப்புறம் வந்து அது வந்து என்ன செய்யும், பேசாமல் நல்ல விஷயங்களை பேசுமாறு, அதாவது அந்த மாதிரி தவறான விஷயங்களை பேசாம நல்ல விஷயங்களை பேசுமாறு வீணான பேச்சுக்களை விட்டும், அதாவது தேவையில்லாத பேச்சுக்களை நல்ல விஷயங்கள் பேசும்போது அது வந்து என்ன செய்யும், நம்ம வந்து அதை தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல என்ன செய்தா கட்டளையிடுறான். அப்புறம் வந்து அந்நிய ஆண்களிடம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் பெண்கள் வந்து குலைந்து பேசுவதை நம்ம என்ன செய்யணும், அறவே ஒழிக்க வேண்டும். அந்நிய ஆண்களிடம் பேசக்கூடாது. அது வந்து என்ன செய்யும், தவறுதலே ஆகும். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். அத்தியாயம் 33 வசனம் 32, நபியின் மனைவியாரை அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியார்கிட்ட அல்லாஹ் வந்து சொல்றான், நீங்கள் பெண்கள் எவரேனும் போன்றவர் அல்லர். நீங்கள் இறைவனுக்கு அஞ்சி அந்நிய ஆண்களிடம் என்ன செய்யக்கூடாது, குலைந்து பேசாதீர்கள். எவருடைய உள்ளத்தில் நோய் உள்ளதோ அவன் வந்து என்ன செய்வான், சபலப்படுவான். அழகான கூற்றையே கூறுங்கள் என்று அல்லாஹ் அந்த திருமறையில் சொல்கிறான். அல்லாஹ் வெறுக்கும் 3 செயல்கள் பத்தி நம்ம பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய 3 செயல்களை பத்தி கூறினார்கள். அல்லாஹ் 3 செயல்களை வந்து என்ன செய்யறான், வெறுக்கிறான். ஒன்று, இவர்
இவ்வாறு சொல்லப்பட்டது. நம்ம வந்து சிலது அப்படித்தான் சொன்னாங்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இவ்வாறு சொல்லப்பட்டது. அவர் சொன்னார், அவர் அப்படித்தான் சொன்னாரு, நான் கேட்டேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம்ல, அது அந்த அப்படி சொன்னாரு. அதே மாதிரி பொருட்களை வீணாக்குவது, நம்ம எந்த பொருட்கள் எடுத்தாலும் நமக்கு தேவைக்கு போக மீதி உள்ள பொருட்களை நம்ம என்ன செய்வோம், வீணாக்குறது, தூர போடுறது. அதை வந்து அல்லாஹ் வந்து அதிகமாக பிறரிடம் யாசிப்பது, அதாவது அடுத்த மக்கள்கிட்ட நம்ம வந்து யாசிப்பது, வாங்கிறது, அந்த மாதிரிப்பட்ட இதே அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், வெறுக்கிறான். அறிவிப்பவர் முகீரா பின் ஷிஃபா ரலியின் எழுத்தாளர். புகாரியில 1477வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவிடப்பட்டுள்ளது. சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் தரும் 2 செயல்களை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு சொல்லித்தாராங்க. எப்படின்னா, எவர் தம் இரு தாடைகளுக்கு இடையே உள்ள நாவிற்கும் தன் நம்ம 2 கால்களுக்கு இடையே உள்ள மர்ம உறுப்பையே எவனிடம் உத்தரவாதம் அளிக்கிறாரோ, அதாவது நம்ம தாடையில் உள்ள நாவையும் நம்மளுடைய மர்ம உறுப்பையும் நம்ம வந்து உத்தரவாதம் யார் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் சொர்க்கத்திற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. அறிவிப்பவர் சஹல் பின் ஷஹத் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரியில 6474வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து என்ன செய்து பதிவிடப்பட்டுள்ளது. உண்மையை பேசுவதற்கு நம்ம வந்து யாருக்குமே வந்து என்ன செய்யக்கூடாது, அஞ்சக்கூடாது. தைரியமாக நம் மனதில் பட்டதை நம்ம என்ன செய்யணும், பேச வேண்டும். கண்ணியமான முறையில் அந்த வார்த்தைகள் நம்ம பேசும்போது அந்த வார்த்தை வந்து எப்படி இருக்க வேண்டும், கண்ணியமாக இருக்க வேண்டும். அவசரம் இல்லாமல் நிறுத்தி நிதானமான வார்த்தைகளை தெளிவாக உச்சரித்து, அதாவது நம்ம ஒரு வார்த்தையை நிறுத்தி நிதானமாக தெளிவாக நம்ம உச்சரித்து பேசினா நம்மளுடைய கருத்தை வந்து என்ன செய்வாங்க, அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். நம்மளுடைய பேச்சிற்கும் நம்ம வந்து நிறுத்தி நிதானமா பேசும்போது நம்மளுடைய பேச்சுக்கும் என்ன செய்யும், ஒரு மதிப்பு கிடைக்கும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் என்றால் அந்த வார்த்தை வந்து வார்த்தையாக, அதாவது ஒவ்வொரு எழுத்தாக எண்ணக்கூடிய அளவுக்கு ஒன்று விடாமல் அவங்க பேசுறத நம்ம என்ன செய்யலாம், எண்ணிடலாம். அந்த அளவிற்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க நினைச்சுவாங்க, நிறுத்தி நிதானமாக தெளிவாக என்ன செய்வாங்க, பேசி வந்தார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலி. நூல் புகாரியில 3567வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவிடப்பட்டது. நல்ல பேச்சுக்களை மட்டும் பேசி சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாபான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.